யாருக்கலாம்னா யாராவது அடிக்டடாக இருந்தீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ் புக்கில் போட்டிருக்கு என்ன இருக்கலாம் ஸ்லிப்பில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. Stumbling home, we don't know where we're going. Should have turned back hours ago. ஓகே guys, கிளாஸ் கிளம்பியாச்சு. நம்ம வந்து பிளான் படி எல்லாமே பண்ணுறோமா அண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுறோமான்னு பார்க்கலாம். இது என்னோட ப்ரீவியஸ் மேட்ச் மிஸ்டேக்கு. இல்லை பேக் அண்ட் ஓப்பன் விட்டும் டிஃபென்ஸ் எடுக்கல அண்ட் ஆல்சோ பேக் அண்ட் ஃப்ளாட் விட்டும் டிஃபென்ஸ் எடுக்கல. அண்ட் அந்த மிஸ்டேக்கை கரெக்ஷன் தான் இந்த செஷன் ஃபுல்லாகவே இருந்துச்சு. A few moments later. One hour later. செஷன் முடிச்சாச்சு. இப்போது டைம் 7:30. இப்போது ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறோம் ஒரு ½ அன் ஹவர். 8:15 வரைக்கும் ஆயிரும் எப்படியும். அண்ட் அடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அட்டாமிக் ஹேபிட்ஸில் போட்ட மாதிரி ஹேபிட் ஸ்டாக்கிங். ஒரு ஹேபிட் முடிச்சுட்டு அடுத்த ஹேபிட். நேற்று தான் சைக்கிள் சர்வீஸ் பண்ணேன். அவங்க சர்வீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக போட் நட்டை மாட்டாமல் விட்டாங்க. அதனால இன்றைக்கி 8:30க்கு நம்ம வந்து போக முடியல. அதனால பிளான் சேஞ்ச். ஓகே, இப்போ வந்து பஸ் பிடிச்சி ஃபஸ்ட்டு எங்கள் கடைக்கு போயிட்டு அடுத்துக்கப்புறம் சாப்பிட போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பஸ்லேருந்து இறங்கியாச்சு. எப்பிக் டிடே சொல்லியிருக்காரு, உங்கள் சீஃப் டாஸ்க் என்ன தெரியுமா, எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது எது உங்கள் கண்ட்ரோல் இல்லைன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். அதான் நம்ம வந்து சீஃப் டாஸ்க்குன்னு சொல்கிறாரு. சைக்கிள் ரிப்பேர் ஆனது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம என்ன கண்ட்ரோலில் இருக்கோ அதை தான் பார்க்கணும். சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது டீ குடிக்க வந்தீங்க, நாகர்கோவில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் கடைக்கு வாங்க. எங்கள் கடையில் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் உண்டு, நம்மளும் மீட் பண்ணிக்கலாம். Few moments later. அண்ட் இன்றைக்கி 10 o'clock செஷன் வந்து ஸ்டாண்டிங் செஷனாக தான் இருந்துச்சு. இந்த புக்கை வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யாருக்கலாம்னா யாராவது அடிக்டடாக இருந்தீங்கன்னா, எதுக்காது சிகரெட்டுக்கோ சுகருக்கோ ஃபோனுக்கோ எதுக்கு அடிக்டடாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த புக்கை போய் செக் பண்ணலாம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. உங்கள் டைமையும் ப்ரொடக்டாக பண்ணணும், உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எதுனாலும் இந்த புக்கு வந்து ஒரு குட் ஆன்சராக இருக்கும். கேஸ் இப்போ ஃபிட்னஸ் கிளம்பிட்டோம். இப்போ மணி 4:30 ஆகுது. வந்து பஸ்ஸில் தான் போகிறோம், ஏன்னா சைக்கிள் அங்கே இருக்குது சர்வீஸ் பண்ணிக்கிட்டு. கேஸ் இப்படி நம்ம தனியாக நடந்து போகும்போது ஹைப்பர் ஃபோக்கஸ் புக்கில் போட்டிருக்கு என்னென்னா, இப்படி நம்ம தனியாக கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு போட்டிருக்கு. அது இன்டென்ஷனலாக இருக்கணும். நம்ம மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னு நம்மளே அனலைஸ் பண்ணணுமா. அப்போ தான் நம்ம மைண்டில் என்னெல்லாம் வரும், ஐடியாஸ் வரும், ஏதாவது முடிக்காத டாஸ்க் இருக்கும், அதெல்லாம் நம்ம மைண்டில் வருமா. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து 47% ஆஃப் த டைம் வந்து ஃப்யூச்சரில் தான் இருக்கான். அதனால நம்ம மைண்ட் வந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், அப்புறம் அதெல்லாம் பண்ணணும். நம்ம டாஸ்க் வருமா. தனியாக இருக்கும் போது தான், தனியாக யோசிக்கும் போது தான் நம்ம மைண்டில் உள்ள ஐடியாஸ்லாம்
நம்ம பிரெயினே கனெக்ட் பண்ணி திடீர்னு நம்மளுக்கு சும்மா குளிச்சுட்ருப்போம், திடீர்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக்காக இருக்கும். சும்மா வாக்கிங் போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக்காக இருக்கும். அதெல்லாம் அப்படி தானா அப்படின்னு ஹைப்பர் ஃபோக்கஸ் புக்கில் போட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ செனக்கா வந்து 3000 இயர்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்காரு மைண்ட்ஃபுல் வாக்ஸ் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நான் இப்படி நடந்து போகும்போது சில நேரம் தனியாக அப்படி யோசிச்சுக்கிட்டே போக வேண்டியதாவது, சில நேரம் ஹியூபர்மேன் பாட்காஸ்ட் கேட்டுட்டு போவேன். அண்ட் ஆல்சோ நம்ம மைண்டில் கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொண்டு போனோம், அப்போ தான் நல்ல ஐடியா ஸ்ட்ரைக் ஆகும். லைக் நல்லா புக்ஸ் ரீட் பண்ணுறது, நல்லா பாட்காஸ்ட் பார்க்குறது, அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஐடியாஸ்க்கு வந்து நம்ம மைண்டுக்கு கனெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஜான் சொல்லியிருக்காரு நம்ம வந்து ஆவரேஜாக யார் கூட ஸ்பெண்ட்றோமோ அதுதான் நம்ம ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இதே தான் அட்டென்ஷனுக்கும் இவங்க சொல்கிறாங்க. நம்ம எதை அட்டென்ஷன் கொடுக்குறோமோ, எதுக்கு நம்ம கவனத்தை கொடுக்குறோமோ அதுதான் நம்ம ஆகும்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஹாய் கைஸ், இப்போ வந்து டைம் வந்து 8:20 அண்ட் இப்போ வந்து ஹாட் வாட்டர் போட்டு குளிச்சுட்டு மேலே கழுவிட்டு அண்ட் இப்போ வந்து படுத்து தூங்கிட வேண்டியதான், அவ்வளோதான். அண்ட் ஏன் ஹாட் வாட்டர்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் வந்து குறையணுமா, ஹாட் வாட்டர் போட்டால் தான் குறையும். இது வந்து பேரடாக்ஸாக இருக்கலாம். பை ஸ்லீப்பில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, மேத்யூ வக்கர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஹாட் வாட்டர் போட்டால் நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகும்னு சொல்லியிருக்காரு. மோஸ்ட்டாக வந்து கோல்ட் ஷவர் தான் எடுப்பேன். நைட் தூங்கும் போது மட்டும் ஒரு நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கிறதுக்காக ஹாட் வாட்டர். ஓகே, ஏன் ஹியூமன் பாட்காஸ்ட்டை நம்ம மைண்டை வந்து ஹாய் கைஸ், ரீசெண்ட் டேஸில் த்ரைவ்னு சொல்லிட்டு ஒரு புக் படித்தேன். அது யார் எழுதுனா பிரியான் பிரேசர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சைக்கிளிஸ்ட் அண்ட் ஆல்சோ ட்ரையாத்லான் ப்ரொஃபஷனலாக அயன்மேன் ஓடிட்டுருக்காரு. அண்ட் அவரோட ஸ்டோரிஸ் அந்த புக்கில் இருந்துச்சு கொஞ்சம். அண்ட் ஆல்சோ நியூட்ரிஷன் பற்றி நிறைய என்னெல்லாம் சாப்பிடணும், வீகன் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் நிறையவே எழுதியிருக்காரு. அண்ட் இந்த புக்கை ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட், இன்டர்நேஷ்னல் மெடல் உள்ளவங்க எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த புக்கில் நிறைய ஃபுட் சாய்ஸஸ் அவர் கொடுக்குறாரு. லைக் ஃப்ளாக்ஸீடாக இருக்கட்டும், கினோவாவாக இருக்கட்டும், மில்லட்ஸ், சீட்ஸு அண்ட் நட்ஸு இதெல்லாமும் சொல்கிறாரு. அது எல்லாமே விஷால் ஹெல்த் ஃபுட்டில் நம்ம சேர்த்துருக்கோம். ஃபீல்டில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸே அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் தரேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸும் என்னோடய மெயில் அக்கௌண்ட்டும். உங்களுக்கு வேணும்னா அங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் போடுங்க. அண்ட் ஆல்சோ நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன். பாய்.